Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல்-ஓட 21வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்க்கும் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் பிரிவு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடியே கடைசியா விளையாண்ட குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல பஞ்சாப் கிங்ஸ் அகேன்ஸ்டா தோத்துருக்காங்க. 199 பிளஸ் ரன் அடிச்சு 200 பிளஸ் ரன் 200 அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சாங்க. சோ அதை சேஸ் பண்ணி பஞ்சாப் கிங்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க குஜராத் டைட்டன்ஸோட அவங்களோட ஹோம் கிரவுண்டான அகமதாபாத்ல. அதே மாதிரி லக்னோ சூப்பர் ஜெயின்ட் தான் விளையாண்ட கடைசி மேட்ச்ல ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா வின் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஹோம் கிரவுண்டுக்கு போய், அதாவது பெங்களூர்ல போய் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சோ வின்னிங்கோட வந்திருக்கக்கூடிய ஒரு லக்னோ டீமும் லாஸ் ஆயிட்டு வின் பண்ற காம்பினேஷனோட வின்னிங் ரேஷியோக்கு மாறணும் அப்படின்னு நினைச்சு வரக்கூடிய குஜராத் டைட்டன்ஸ்க்கும் நடக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் ரியல் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து நம்ம சேனல் நேம் தாங்க, தமிழ் பெல் தான், TB11 தமிழ் பில்லோட ஷார்ட் ஃபார்ம் TB11. இந்த TB11 போட்டு ஜாயின் பண்ணீங்கன்னா நமக்கு கீழே வந்துருவீங்க. இதுல உள்ள அட்வான்டேஜஸ் தாங்க நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். GST ஃப்ரீ, உங்களோட டெபாசிட்டுக்கு GST ஃப்ரீ. அது எங்க ஆட் ஆகும்னா உங்களோட டெபாசிட் வேலட்ல ஆட் ஆயிடும். ஸோ மற்ற ஆப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேஷோ இல்ல போனஸ் பாயிண்ட் இப்படிங்கிற மாதிரி தனித்தனியா கொடுக்குறாங்க. இதுல அப்படி கிடையாது. டைரக்டா டெபாசிட் வேலட்லயே அந்த நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட் GST இல்ல அப்படிப்பாம உங்களோட டெபாசிட் பண்ணி எவ்வளவு டெபாசிட் பண்றீங்களோ அது அப்படியே ஆட் ஆயிடும். அது ஒண்ணு. ரெண்டாவது 100% TDS கொடுக்குறாங்க, கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அதாவது இப்ப நீங்க வந்து வின் பண்றீங்க, ஒரு 10,000 வின் பண்றீங்க அப்படின்னாலும், ஒரு 100 ரூபா வின் பண்ணாலும் அப்படின்னாலும் கவர்மெண்ட்டுக்கு 30% டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி TDS ஒன்று பிடிக்கிறாங்க இல்லைங்களா, இயர் எண்ட்ல இல்ல நடுவில் நீங்க வித்ட்ரால் பண்றப்பெல்லாம் பிடிக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதுல இவங்க கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அவங்க சொல்லக்கூடிய டேட்ஸ்ல எல்லாத்துலயும் நீங்க வித்ட்ரால் பண்ணீங்கன்னா, இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒரு 100 ரூபா போடுறோம், 150 ரூபா வந்த உடனே 150 ரூபா வித்ட்ரால் எடுனா அதுக்கு நீங்க டாக்ஸ் TDS கட்டிட்டு தான் வரீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாம மந்த்லி ஒன்ஸ் இல்ல 2 மந்த் ஒன்ஸ் இப்படி எல்லாம் பிளே பண்ணக்கூடிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பிளே பண்ணக்கூடிய அவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப ஒரு வரம்னே சொல்லலாம். அந்த ஆப்லயே இந்த டேட்ல வந்து நீங்க வித்ட்ராவல் எடுங்க, அந்த டைம்ல எடுக்கிறப்போ உங்களுக்கு 100% TDS கேஷ்பேக் தரும் அப்படிங்கிற மாதிரி. TDS பிடிக்காம கூட காசுலாம் தந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நிறைய இருக்குங்க. இதுல என்ட்ரி ஃபீஸை பாருங்க, மற்ற ஆப்ஸ்க்கும் இதுல உள்ள கம்பேரிசன் பாருங்க. ரொம்ப 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 லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் இதுல. ஸோ தென் அது மட்டும் இல்லாம ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஒப்பீனியன் அப்படிங்கிறது என்ன, மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 11வது ஓவர்ல வந்து இப்ப வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஒரு 130 பிளஸ் ரன் அடிச்சிருவாங்களா, 11வது ஓவர்ல 130 ரன் அடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி 10.5வது ஓவர்ல அந்த கொஸ்டின் ஷோ ஆகும். அதுல எஸ்ஆர் நோ அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அதை நீங்க கொடுக்கலாம். தென் இந்த மேட்ச் யார் வின் பண்ணுவா, இவங்களா எஸ்ஆர் நோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 4 ரூபா 5 ரூபா கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ 5 ரூபா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க சொன்ன சரியா இருந்தா 8 ரூபா வரும். ஸோ இந்த மாதிரியான ஒப்பீனியன் ஆப்ஷன்ஸும் அதுல இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு பெஸ்டான ஒரு ஆப் MVP அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஒரே ஒரு பிளேயரை மட்டும் சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் இப்படி நிறைய இருக்கு. கேம்ஸும் அதுல இருக்கு. இந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணி அமௌண்ட் அதுல ஆட் பண்ணி நீங்க போட்டு நிறைய ஏர்ன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் பண்ணி அந்த ஆப்பை செக் பண்ணுங்க, வெரிஃபை பண்ணுங்க எப்படி இருக்கு, எந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது நமக்கு. ஏன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் ஒரே ஆப்ல இருக்கிறதுனால நம்ம வெளியே எங்கேயும் போய் தேவை தவிர நம்மளோட ஒப்பீனியன் நமக்கு தெரியும். இந்த ஓவர்ல வந்து இவ்வளவு ரன்ஸ் வரும், இந்த மேட்ச் இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியறப்போ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பணமா மாத்தக்கூடிய ஒரு ஆப் அதுல இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆப். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் TB11. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 21வது மேட்ச் ஏப்ரல் 7 இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குதுங்க. டபுள் ஹிட்டரோட செகண்ட் மேட்ச் எங்க நடக்குது பாத்தீங்கன்னா பாரத் ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் ஏக்னா கிரிக்கெட் கிளப், ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம். ஸோ இதுலதான் வந்து இந்த வேணு வந்து நடக்க போகுது. சரி, இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்ச் இந்த வெனுவோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நியூ கிரவுண்டுங்க. ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஃபாஸ்ட் பால்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் இப்போ பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியா சப்போர்ட் ஆயிட்டு இருக்குதுங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பவுலர்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுச்சு. இப்போ பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா இங்க பயங்கரமா டாமினேட் பண்றாங்க. லைக் 165ல இருந்து 175 பிளஸ் ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ள கிரவுண்டா வந்து இந்த வெனு இருக்கு. இங்க வந்து வின்னிங் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் T20s எல்லாத்துலயுமே இப்ப யாரு டாஸ் வின் பண்ணாலும் நான் சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. ஆனா இந்த வெனுல வந்தால் மட்டும் நாங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. ஏன்னா இந்த வெனுல சேஸ் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் எல்லாத்துலயுமே. ஸோ இந்த மாதிரி வெனு ரெக்கார்டுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 7 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க தான் 5 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க
பண்ணவங்க 2 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றவங்க இங்க மோஸ்ட்லி வந்து வின் பண்றதுக்கான வின்னிங் ரேஷியோ வந்து இங்க வச்சிருக்காங்க. ஆவரேஜான ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஒரு 159, அதாவது ஒரு 160ல இருந்து ஒரு 170 பிளஸ் ரன்ஸ் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குங்க. 199க்கு 8 லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் ஸ்கோர் 108க்கு லக்னோ தான் அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரும் லக்னோ தான், லோயஸ்ட் ஸ்கோரும் இங்க லக்னோ தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ற டீமுக்கு வந்து அந்த ஃபேவர் அப்படி இங்க மாத்தும். மஸ்ட் பேட் பண்ற டீம் தான் மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஹெட் டு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 4லுமே குஜராத் டைட்டன்ஸ் தாங்க வின் பண்ணிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு. ஹெட் டு ரெக்கார்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அட்வான்டேஜ் இருக்கிறது வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு தான். பட் இந்த இப்ப இருக்கிற டீம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. நம்ம அதை பத்தி ப்ரிவியூல பார்ப்போம். குஜராத் டைட்டன்ஸ் பிளேயிங் லெவனை பார்த்தோம் அப்படின்னா ப்ராபபிளான பிளேயிங் லெவன்: சோமன் கில் கேப்டன், விருத்திமான் சாகா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. விருத்திமான் சாகா வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. கேன் வில்லியம்சன், சாய் சுதர்சன், அஸ்மதுல்லா உமர்சாய், விஜய் சங்கர், ராகுல் டிவாட்டியா, ராஷித் கான், நூர் அகமது, உமேஷ் யாதவ், நல்கண்டே, மொஹித் சர்மா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இதுல மொஹித் சர்மாவை இம்பாக்ட் பிளேயரா வந்து உள்ள கொண்டு வந்துடுறாங்க. சோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டிகாக், கேஎல் ராகுல் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. கேஎல் ராகுல் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் வந்து பண்ண போறாரு. அடுத்ததான் தேவ்தத் படிக்கல், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், நிக்கோலஸ் பூரான், ஆயுஷ் பதோனி, குர்னல் பண்டியா, ரவி பிஸ்னாய், யாஸ் தக்கூர், மயன்க் யாதவ், நவீன் உல்லக், அடுத்ததான் மணிமாறன் சித்தார்த். சோ மணிமாறன் சித்தார்த்தை வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வராங்க. அது இல்லாம ஆல்ரெடி நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. மேபி மணிமாறன் சித்தார்த்தை பதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேனை வந்து உள்ள கொண்டு வருவதற்கான வாய்ப்பு கூட இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நிறைய அவங்களுக்கு இருக்கு, பவுலிங் ஆப்ஷன்ஸ். ஏன்னா மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் இருக்காரு, அதன் அடுத்ததா குர்னல் பண்டியா, ரவி பிஸ்னா, யாஸ் தக்கூர், மயங்க் யாதவ், நவீன் உல்லக், இப்படியே ஒரு 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அப்படி இருந்து மணிமாறன் சித்தார்த்தை வந்து அவங்க மேட்சுக்கு 2 மேட்சை பிளே பண்ண வச்சிட்டு இருக்காங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ 2 டீம்ல இருந்து கிராண்ட் லீக்ஸ்க்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளா நம்ம பாத்துருவோம். சோ சோமன் கில் அண்ட் விருத்திமான் சாகா 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. சோமன் கில் லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு சூப்பரான ஒரு 80+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாரு அகமதாபாத்ல. சோ அகமதாபாத் அவரோட கோட்டைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த எக்னா கிரிக்கெட் கிரவுண்ட்ல என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாருன்னா அவர்கிட்ட நம்ம 29 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தாங்க இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட மேட்சஸ்ல. அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் டீம் அகைன்ஸ்டா சேஸ் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. சோ சோமன் கில் ஆஸ் யூசுவல் ஃபீல்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷனும் இருக்கு. சோ கண்டிப்பா அவரோட பேட்ல இருந்து 25ல இருந்து ஒரு 30+ நம்ம எதிர்பார்க்கலாம். விருத்திமான் சகா விக்கெட் கீப்பர் பண்றாரு. கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. தென் அதுலயே அதாவது விக்கெட் கீப்பர் மூலியமாவே ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த பவர் பிளேவை அழகா யூஸ் பண்ணிக்குவாரு. ஓபன் பண்றப்போ இன்னிங்ஸ் ஓபன் பண்றப்ப அந்த பவர் பிளேலயே வந்து பாத்தீங்கன்னா 15ல இருந்து ஒரு 20+ ரன் குயிக்கா ஆடிடுவாரு. கிட்டத்தட்ட ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ரன் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். கேன் வில்லியம்சன் லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 20+ ரன்ஸ் வரைக்கும் 25+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாரு. இந்த மேட்ச் கண்டிப்பா அவரோட பேட்ல இருந்து நம்ம 35ல இருந்து ஒரு 50+ வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி குவாலிட்டியான பிளேயர். தவறான ஷாட் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டாரு. பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய பிளேயர். ஒரு தவறான பாலா இருந்தா அதை பவுண்டரிஸ் ட்ரீட் பண்ணுவாரு, இல்லைன்னா ரொட்டேட் பண்ணி ஆடுவார். ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் நிறைய மேட்சஸ்ல அவங்க சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க அந்த டீம். சாய் சுதர்சன் மாதிரியே சேம் சாய் சுதர்சனும் வில்லியம்சனும் ஒரே மாதிரி கேட்டகரி பிளேயர்ஸ் தான். இப்ப வில்லியம்ஸ் வந்ததுனால சாய் சுதர்சனோட டவுன் கொஞ்சம் கீழே போகுது. சாய் சுதர்சன் இந்த மேட்ச் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்கிறத நம்ம அடுத்து வருவோம். கேன் வில்லியம்சன் டாப் ஆர்டர்ல சோமன் கில், விருத்திமான் சாகா யாராவது ஒருத்தங்க அவுட் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா அவரோட பேட்ல இருந்து 35ல இருந்து 50+ வரைக்கும் கூட இந்த மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். சாய் சுதர்சன் டவுன் 1 டவுன் வந்தாரு, இப்ப 2nd டவுன் வந்துட்டாரு. சோ 2nd டவுன் வர்றப்ப அவரால் எல்லா மேட்சுமே 35+ ரன் அடிக்க முடியுமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். அதுக்கான ரீசன் என்னன்னா டாப் 3 பேருமே ஒரு 12வது ஓவர் வரைக்குமே ஆடிடுறாங்க அப்படின்னா உடனே அந்த இடத்துல ஒரு ஹிட்டரை தான் கொண்டு வந்துருவாங்க. ஒரு 13வது ஓவர் வரைக்கும் ஆடுறாங்கன்னா ஒரு ஹிட்டரை வந்து கொண்டு வந்துருவாங்க. லைக் ராகுல் டிவாட்டியாவோ அல்லது வந்து ரஷித் கானோ அல்லது ஓமர் சாயோ, விஜய் சங்கர், இப்படி யாரை வேணாலும் ஒரு ஹிட்டர் ஒரு குயிக்கா ஒரு 30 ரன் வேணும் அந்த மாதிரியான ஒரு பிளேயரை கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா சாய் சுதர்சன் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுவாருங்க. பால் கொஞ்சம் வந்து செட்டில் ஆகி அதுக்கப்புறம் அவர் பவுண்டரிஸ்ல கொஞ்சம் ட்ரீட் பண்ணுவார். அந்த செட்டில் ஆகிற டைம் அந்த 13 ஓவருக்கு அப்புறம் வந்து செட்டில் ஆகுறதுங்கிறதெல்லாம் ஒரு T20ஸ்ல பாசிபிள் கிடையாது. அவர் 1 டவுன் வந்துட்டு இருந்த வரைக்கும் ஓகே. பட் இவர் வரக்கூடிய டவுன் இப்போ வந்து அவருக்கு பேட்டிங்ல வாய்ப்பு கிடைக்குமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். டாப் ஆர்டர்ல 2 விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் போட்டீங்கன்னா சாய் சுதர்சன் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அவர் நீங்க உள்ள கொண்டு வந்துக்கலாம். பட் நியூட்ரலா டீம் போறீங்கன்னா அவர் 50-50 ஆசனம் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அவர் ஒர்த்தபிளா இருப்பாரு. அதுக்கு தகுந்த மாதிரியே இம்பாக்ட் பிளேயரா வேற உள்ள வராது. இந்த கேட்ச் பிடிச்சி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குங்கிற ஒரு ஆப்ஷனே அவருக்கு இல்லாதது மிகப்பெரிய ஒரு மைனஸா வந்து சாய் சுதர்சனுக்கு இருக்கு. அஸ்மதுல்லா உமர்சாய் மினிமம் 2 ஓவர் மேக்சிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு. ஒரு விக்கெட் விழுவதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம்.
அது மட்டும் கிடையாது, பேட்டிங்ல எப்ப வேணாலும் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ப்ரமோட் பண்ணுவாங்க. ஒரு 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கு. விஜய் சங்கர் நம்ம 10ல இருந்து ஒரு 15 பிளஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் டிவாட்டியா கடைசி 2 ஓவருக்கு தான் அவரை பயன்படுத்துறாங்க. 2 ஓவர் 3 ஓவர் தான். அந்த 2 ஓவர் 3 ஓவர்ல வந்து ஒரு 20 பிளஸ் ரன் வரைக்கும் குயிக்கா ஆடுவாரு. ரஷீத் கான் பேட்டிங்ல வாய்ப்பு கிடைத்தால் ஒரு 5 பால் மட்டும் அவர் பிடிச்சாருன்னா கூட ஒரு 15 பிளஸ் வரைக்கும் அடிச்சிருவாரு. தென் 4 ஓவர் போல் பண்றாரு, அது அவருக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ். தென் லக்னோக்கு அகேன்ஸ்டா, லக்னோ பேட்ஸ்மேன்ஸ்க்கு அகேன்ஸ்டா அவர் நிறைய ரெக்கார்டும் வச்சிருக்காரு. நல்லா அவங்களுக்கு விக்கெட் டேக் ஆப்ஷன் இருக்கு, பேட்டில் வைஸ் நிறைய வச்சிருக்காரு. ஸோ ரஷீத் கான் இருந்து மினிமம் ஒரு விக்கெட், மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட் இந்த சீசன் ரஷீத் கான் சொல்லிக்கிற அளவுக்கு விக்கெட் எடுக்காதது மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. குஜராத் டைட்டன்ஸ் தோத்ததுக்கு முக்கியமான காரணங்கள்ல ரஷீத் கான் விக்கெட் எடுக்காததும் ஒரு மெயின் ரீசனாகவும் இருக்கு. இந்த சீசன் அவருக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. இந்த மேட்ச் இந்த பர்டிகுலர் வெனுல மிடில் கொஞ்சம் ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணும், அதை பயன்படுத்தி ரஷீத் கான் மினிமம் ஒரு விக்கெட், மேக்ஸிமம் 2 விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு. நூர் அகமது வந்து நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். உமேஷ் யாதவ் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பால் பண்ணாருங்க. நல்ல ஸ்விங் அவரோட பால்ல இருந்துச்சு, நல்ல வேகம் இருந்துச்சு, நல்ல கரெக்டான லைன்ல இருந்துச்சு. பட் அவர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாதது மிகப்பெரிய மைனஸா இருக்கு. ஸோ அவர் வந்து மினிமம் 2 ஓவர், மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் தான் பால் பண்ணுவாரு. ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. தர்சன் நல்கண்டே லாஸ்ட் மேட்ச் அவர் பயன்படுத்தவே இல்லை, கடைசி ஓவர் மட்டும் தான் கொண்டாந்து கொடுத்தாங்க. மேபி அவர் நடுவில் பயன்படுத்திருந்தா அவருக்கு 2 விக்கெட் அல்லது 3 விக்கெட் கூட கிடைச்சிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். நல்ல பவுல் பண்ணக்கூடியவர், நிறைய வேரியேஷன் வச்சிருக்காரு, நிறைய கட்டர்ஸ் பால்ஸ் வச்சிருக்காரு. மேபி இந்த மேட்ச் கண்டிப்பா அஸ்முத்தலா ஓமர் சைட் இருந்து மினிமம் 2 ஓவர் மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும். நல்கண்டே கிட்ட இருந்து நம்ம 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் இந்த மேட்ச் எதிர்பார்க்கலாம். ஸோ மேபி அவர் உள்ள இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. மொஹித் சர்மா அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அதுலயும் 10வது ஓவருக்கு அப்புறம் தான் அவருக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸே வரதுனால 2 விக்கெட் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் கிடைப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். லக்னோவை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகா, கேஎல் ராகுல் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ 2 பேருக்குமே சேம் ஒரே மாதிரி கேட்டகரி ஆப்ஷன் தான். 2 பேருமே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. தென் வந்து பேட்டிங்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. கேஎல் ராகுல் ஃபிட் ஆயிட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல லாஸ்ட் மேட்ச் அதுக்கு முன்னாடி மேட்ச் அவர் இம்பாக்ட் வேற இருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு மைனர் இன்ஜுரி இருந்தாலும் ஃபிட்னஸ் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாரு, உள்ள வந்து பிளே பண்ணாரு. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர் பண்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால கேஎல் ராகுல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அவருக்கு ஃபுல்லா கிடைச்சிரும். ஹெட் வுட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பர் வச்சிருக்காரு கேஎல் ராகுல். ஸோ அவரோட பேட்ல இருந்து நம்ம 35ல இருந்து ஒரு 40 பிளஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். குயின்டன் டிகாக் வந்து பாத்தீங்கன்னா பேட்டில் வைஸ் பார்த்தோம்னா உமேஷ் யாதவோட அந்த இன்சியல் ஸ்விங்கர் அவர் கரெக்டா ஆடிட்டார் அப்படின்னா ஒரு 30 பிளஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட் வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் அவருக்கு இல்லை. ஆனால் உமேஷ் யாதவ் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் வந்து அவருக்கு கண்டிப்பா வந்து இன்சியலா பவர் பிளேஸ்லேயே வந்து இருக்கும். அதை தாண்டிட்டாருன்னா 30 பிளஸ் கண்டிப்பா அடிச்சிருவாரு. தேவ்தாட் படிக்கல் இவர் ஒவ்வொரு மேட்சும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும். பட் நல்ல பிளேயர், ஏன் இவ்வளவு ஒரு ஃபார்ம் அவுட்ல இருக்காருன்னு தெரியல. புவர் ஷார்ட் செலக்ஷன் தான், அவரோட புவரான ஷார்ட் செலக்ஷன் தான் அவர் ஏர்லியர் அவுட் ஆயிட்டு இருக்காரு. ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கும். கண்டிப்பா வந்து கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. மேபி இந்த மேட்ச் ஒரு இம்பாக்ட் அவரை கிரியேட் பண்ணலாம். ரிஸ்க் எடுக்க தயாராக உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. நான் என்னோட கிராண்ட் லீக்ஸ்ல கண்டிப்பா திரும்ப ஒரு வாய்ப்பு நான் கொடுத்து பார்ப்பேன். மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் பவுல் பண்ணல, அது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. மேபி மணிமாறன் சித்தார்த்துக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுக்காம 5 ப்ராப்பர் மெயின் பவுலோட தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல டெலிகிராம்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறேன். ஸோ அப்ப நீங்க மார்க்கஸ் ஸ்டோயினிஸை மஸ்ட் நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். பவுல் வந்து 1 or 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். தென் பேட்டிங்லயும் செகண்ட் டவுன் தேர்ட் டவுன்லேயே வரதுனால அவருக்கான வாய்ப்பு இருந்துரும். ஸோ மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் மஸ்ட் ட்ரை. பவுல் பண்றாரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நான் லாஸ்ட் ஹாஃப் ஓவர்ல டெலிகிராம்ல கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. நிக்கோலஸ் பூரான் தவிர்க்க முடியாத ஒரு பிளேயரா இருக்காரு. வெறும் 15 பால் 20 பால் அடிச்சாருன்னா 45 பிளஸ் அடிச்சிடுறாரு. ஆனால் லாஸ்ட் மேட்ச் ப்ரீவியூல சொல்லியிருந்தேன், அவரை மிஸ் பண்ணுங்க, அவர் வந்து இந்த மேட்ச் ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி 3 ரன் வெறும் 3 ரன் இருந்தப்போ ஒரு சூப்பரான ஒரு கேட்ச் வாய்ப்பு. அதை விக்கெட் கீப்பர் தவற விடுறது தாங்க அதுல பெரிய ஒரு இதா போச்சு. விக்கெட் கீப்பர் வந்து இவரோட கேட்சை வந்து தவற விடுறாங்க. அதுவும் நல்லா ஹைட் ஏறி இருக்கிற பால தவற விட்டு அதுக்கப்புறம் 40 ரன் அடிச்சாரு, அதுவே இருக்காது. ஆனால் அவர் ஏர்லியர் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு. ஸோ 3 ரன்லயே வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த மேட்ச் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு ஆப்போசிட் டீம்ல இருக்கிற பவுலிங் ஆப்ஷன்ஸை பார்த்தோம்னாவே தெரியும் நமக்கு. ஆப்போசிட் சைட்ல ரஷீத் கான், நூர் அகமது, இந்த 2 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அவர் பேட்டிங்க்கு வரும்போது ஸ்லோவர்ல பவுன்சர்ஸ் பவுல் பண்ணக்கூடிய மொஹித் சர்மா இருக்காரு. ஸோ இப்படி குவாலிட்டியான ஆப்ஷன்ஸை வச்சிருக்காங்க. யாரு? நிக்கோலஸ் பூரான் உள்ள வரப்போ அப்போ கண்டிப்பா பேட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ கண்டிப்பா ரஷீத் கான் வெஸ் நிக்கோலஸ் பூரான், அப்படி இல்லைன்னா நூர் அகமது வெஸ் நிக்கோலஸ் பூரான், இவங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு 15 பிளஸ் ரன் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு தாங்க இந்த மேட்ச் வந்து நிக்கோலஸ் பூரானுக்கு வந்து இருக்க போகுது. குர்னல் பாண்டியா
கண்டிப்பா வந்து 4 ஓவருமே அவர் போல் பண்ணிட்டு வருங்க. ஸோ 4 ஓவர்ல ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு, பேட்டிங்ல வந்தாருன்னா ஒரு 15+ ரன் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ அவர் கிராண்ட் லீக்ஸ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. ரவி பிஸ்னாய் இந்த சீசன் அவர் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஆனால் ரவி பிஸ்னாயோட ஃபர்ஸ்ட் போல் பண்றதை தாண்டி செகண்டா போல் பண்றப்போ 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. செகண்டா அதுல இந்த வேணுல சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டம். ஸோ ரவி பிஸ்னாய் செகண்டா போல் பண்ண போறாரு அப்படின்னா கண்டிப்பா அவரோட உங்களோட கிராண்ட் லிஸ்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒரு ஒர்த்தபிள் பிக்கா அவர் வந்து இருப்பாரு. யாஸ் தக்கூன்றது நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மயங்க் யாதவ் சும்மா அல்றாங்க ஸ்பீட்ல 155 160 வரைக்குமே ட்ரை பண்றாரு. நல்ல வேகத்துல போல் பண்றாரு. நல்ல வேகங்கிறத தாண்டி நல்ல லைன் அண்ட் லென்த்ல போல் பண்றாரு. அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நம்ம இதுக்கு முன்னாடி போன சீசன்ல உம்ரான் மாலிக் பயங்கரமா தூக்கி வச்சு கொண்டாடணும். நல்ல வேகத்துல போல் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். நல்ல வேகம் இன்னும் அவரை ட்ரெயின் பண்ணோம்னா கரெக்டான லைன் அண்ட் லென்த்ல போல் பண்ணுவாருன்ட்டு. ஆனால் இவர் நல்ல வேகத்திலையும் கரெக்டான லைன் அண்ட் லென்த்லயும் இப்பவே போல் பண்றது வந்து பெரிய விஷயம். அதுவும் 21 வயதே ஆன ஒரு பிளேயர். சோ நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன், நல்ல ஒரு ஆக்ஷன், விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. நல்ல வேகத்துல போல் பண்றாரு. நல்ல பவுன்ஸ் போல் பண்றாரு. சோ அவர்கிட்ட இருந்து நம்ம மினிமம் ஒரு விக்கெட், மேக்சிமம் 2 விக்கெட் வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். நவீன் உல்லக் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. செகண்டா போல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு தாங்க நவீன் உல்லக்கு இருக்கும். சரி, ஓகே. அடுத்ததான் 75ல இருந்து 100% இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அனலைஸ் பார்த்தோம் அப்படின்னா சுமன் கில் ஹெட்வர்ட் ரெக்கார்ட் லைக் வந்து 29 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் இருக்கு. பட் செகண்டா பேட் பண்றப்போ 35 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு சுமன் கில். சோ செகண்டா பேட் பண்ண போறாருன்னு அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. தென் குயின்டன் டிகாக் விக்கெட் கீப்பர் பண்ணல. சோ கேஎல் ராகுல் தான் பண்றதுனால சோ கேஎல் ராகுலுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்து கொடுத்துக்கிடலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மயங்க் யாதவ். சோ நல்லா போல் பண்றாரு. நல்ல வேகத்துல போல் பண்றாரு. சோ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. விளையாண்ட 2 மேட்சுமே அவர் தான் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கியிருக்காரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸும் அதிகம். கரெக்டான டைம்ல அவருக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. அந்த டெத் ஓவர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப விக்கெட் டேக்கிங் ஒரு விக்கெட் வந்து 2 விக்கெட்டா கூட கிடைக்க வாய்ப்பு. சோ நம்ம வந்து மயங்க் யாதவ் 2வது ஆப்ஷன் நம்ம கொண்டு வந்துக்கலாம். மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல அவர் போல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸஸ் வந்தாலும் சரி, அல்லது ஆப்ஷன்ஸ் வைஸ் பாக்குறப்ப அவர் போல் பண்ண போறாருங்கிற நியூஸ் வந்தாலும் சரி, அவர் நான் சொல்றேன் அவர் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு 80% ஆஃப் டீம்ஸுக்கு ரொம்பவே ஒர்த்தபிளா இருப்பாரு. சோ மார்க்கஸ் ஸ்டோயினிஸ்க்கு வந்து நான் இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல டிகாக், கில், தென் நிக்கோலஸ் புரான், சாய் சுதர்சன் இந்த 4 பிளேயர்ல வந்து பாத்தீங்கன்னா டிகாக்கு விக்கெட் கீப்பர் பண்ணல ஒரு அப்படி பை சான்ஸ் திடீர்னு லாஸ்ட் மினிட்ல வந்து கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பர் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல கேஎல் ராகுல் எடுத்துட்டு நீங்க குயின்டன் டிகாக் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்ஸ்மேனா மட்டும் தான் குயின்டன் டிகாக் ப்ளே பண்ண போறாருன்னா அவரை நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கலாம். சோமன் கில் செகண்டா பேட் பண்ண போறாருன்னா இந்த 4th ஆப்ஷனுக்கு நீங்க அவரை பிக் பண்ணிக்கலாம். நிக்கோலஸ் புரான் என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே இந்த மேட்ச் வந்து பெருசா ரன் அடிப்பாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா வந்து இருக்க போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியான பவுலிங் யூனிட் வந்து வச்சிருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். சாய் சுதர்சன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவரோட பேட்டிங் பொசிஷன் செகண்ட் டவுன்ல வர்றப்போ திடீர்னு ஒரு பேட்டிங் வருவாரா அப்படிங்கறதே கொஸ்டின் மார்க் தான். டாப் ஆர்டர்ல ஓரளவு ஸ்டாண்ட் பண்ணி ஆடிட்டாங்க அப்படின்னா. அது மட்டும் இல்லாம இந்த செகண்ட் டவுன்ல வந்து ஒரு 35+ ரன் மட்டும் அடிக்கணும். 35 ரன் அடித்தா மட்டும் தான் இந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியும். அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல அவரை வந்து நான் 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து வச்சுக்கிறேன். சோமன் கில்ல மட்டும் செகண்டா பேட் பண்ண போறாருன்னா இந்த இடத்துல நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. 50ல இருந்து 74%க்குள்ள ரஷித் கான், அஸ்மத்துல்லா உமர் ஜாய், கேன் வில்லியம்சன், மொஹித் சர்மா, நவீன் உல்லக் இதுல முதல் 4 பிளேயருமே என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் தான். ரஷித் கான் 4 ஓவருமே போல் பண்றாரு. ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. பேட்டிங்ல வந்தா 10ல இருந்து 15+ ரன் குயிக்கா ஆடிடுவாரு. சோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அவருக்கு. அஸ்மத்துல்லா உமர் ஜாய் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் போல் பண்றாரு. பேட்டிங்ல ஒரு 15+ ரன் அடிப்பாரு. டாப் ஆர்டர்ல வரது கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சோ அவரும் இந்த பர்சன்டேஜ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேன் வில்லியம்சன் இந்த பர்டிகுலர் மேட்ச் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மினிமம் 30+ ரன் மேக்ஸிமம் 50% கூட அடிப்பதற்கான வாய்ப்பு. டாப் ஆர்டர்ல ஒரு 8 ஓவர் வரைக்கும் மாறிடுறாங்க அப்படின்னா இவர்கிட்ட வந்து ஒரு 30+ எதிர்பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல பவர் பிளேக்குள்ளே ஒரு விக்கெட் விழுந்துரும் அப்படின்னா 30ல இருந்து 50+ வரைக்கும் கூட கேன் வில்லியம்சன் எதிர்பார்க்கலாம். மொஹித் சர்மா போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெத் பர்டிகுலரா 10 ஓவருக்கு அப்புறம் தான் அவருக்கு ஓவரை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ டெத் ஓவர்ஸ் ஃபுல்லா அவர் தான் போல் பண்ண போறாரு. சோ ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா ஒரே ஓவர்ல கூட கிடைக்க வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த 4 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நவீன் உல்லக்க மட்டும் செகண்டா போல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஃபர்ஸ்டா போல் பண்றாரு அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. சோ ஃபர்ஸ்ட் லக்குனா வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ணாங்கன்னா நவீன் உல்லக்க நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கிடலாம். சோ அடுத்ததா 25ல இருந்து 49%க்குள்ள நூர் அகமது, விருத்திமான் சாகா, குர்னால் பாண்டியன் இந்த 3 பேரும் இருக்காங்க. இதுல விருத்திமான் சாகா, குர்னால் பாண்டியன் இந்த 2 பேத்தையுமே நம்ம வந்து இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
என்ன காரணம் அப்படின்னா விக்கெட் கீப்பர் மூலியமா விருத்திமன் சகாவுக்கு பர்டிகுலர் பாயிண்ட் கிடைச்சிரும். தென் பேட்டிங் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்போ அவர் மஸ்ட் ட்ரையா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். குர்னால் பாண்டியா மினிமம் 3 மேக்ஸிமம் 4 ஓவர் ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைச்சிட்டா கூட 10ல இருந்து ஒரு 15+ வரைக்கும் அடிக்க வாய்ப்பு. ஸோ குர்னால் பாண்டியாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 25ல இருந்து 49%. ஸோ அடுத்ததா 15ல இருந்து 24%. தேவ்தாட் படிக்கல் மட்டும்தான் இருக்காரு, புவர் ஃபார்ம். ஸோ அது எல்லாருக்கும் தெரியும். கிராண்ட் லீக்ஸ்ல வேணா ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்காங்க ஒரு டீம். அதாவது குவிண்டன் டிகாக் ஏர்லியரா அவுட் ஆயிருவாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு டீமை போடுறீங்க அப்படின்னா அதுல தேவ்தாட் படிக்கல அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் என்னோட பர்சனலா என்னோட டீம்ல நான் கண்டிப்பா தேவ்தாட் படிக்கல கொண்டு போறேன். குவிண்டன் டிகாக்க மிஸ் பண்ற டீம்ஸ்ல இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். 0ல இருந்து 14%க்குள்ள இத்தனை பிக்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல இருந்து ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரிஸ்கா நல்கண்டே வந்து இந்த மேட்ச் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ண வாய்ப்பு. அதுல 1 or 2 ஓவர் டெத் ஓவர்ல போல் பண்ணுவாரு. ஸோ கண்டிப்பா நல்கண்டேவுக்கு வந்து ஒரு டிஃபரன்சியல் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ரவி பிஸ்னாய் செகண்டா போல் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ராகுல் டிவாட்டியா வந்து பாத்தீங்கன்னா கடைசி 2 ஓவர் 3 ஓவர் தான். ஸோ அதுல வந்து ஒரு 30% அடிக்கலாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ராகுல் டிவாட்டியா 50-50 ஆப்ஷன். உமேஷ் யாதவ் மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பரா போல் பண்ணாரு. அதே ஃபார்மோட திரும்ப போல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். குவிண்டன் டிகாக் பிளஸ் உமேஷ் யாதவ் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ உமேஷ் யாதவ் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. விஜய் சங்கர் இருந்து ஒரு 15ல இருந்து 20+ வரைக்கும் அடிக்க தான் வாய்ப்பு இருக்கும். ஆயுஷ் பதோனி பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல 2 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா ஆயுஷ் பதோனோட பேட்ல இருந்து 30+ வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒன் சைடா டீம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து தோத்துருவாங்க, குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணிடுவாங்க, குஜராத் டைட்டன்ஸ் ஒன் சைடா வின் பண்ணுவாங்க டீம்ஸ் தான் ஒரு மாதிரி செட்டப் பண்ணீங்கன்னா அதுல ஆயுஷ் பதோனி ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாஸ் தக்கூர் இருந்து ஒரு விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு. மணிமாறன் சித்தார்த் மேபி இருந்தாருன்னா அவர்கிட்ட இருந்து கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதுல நான் வந்து தர்சன் நல்கண்டே அவருக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். தென் உமேஷ் யாதவ், விஜய் சங்கர் இந்த 3 பேருமே ரொம்பவே ஒரு டிஃபரன்சியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இருப்பாங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு. அடுத்ததா இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா as usual எல்லாருமே வந்து சுமன் கிலுக்கு நிறைய கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணிருப்பாங்க அவங்களோட ஸ்மால் லீக்ஸ்க்கு அவர் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிள் தான். தென் ரஷீத் கான், ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்மால் லீக்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சன். அடுத்ததா குவிண்டன் டிகாக், KL ராகுல் இவங்க எல்லாருக்குமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல இந்த 4 பேருக்கு தான் மாத்தி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா சூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து அதாவது ஒரு 10 டீம் போறீங்கன்னா ரொம்ப ரிஸ்கா ஒரு டீம் போடுங்க. அதுல தேவ்தாட் படிக்கலுக்கு ஒரு கேப்டனாவோ அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனோ அட்லீஸ்ட் ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க, பை சான்ஸ் ஆடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் கண்டிப்பா கிராண்ட் லீக்ல ஒரு டீம்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொண்டு வாங்க. விருத்திமன் சகா அவருக்கு வந்து ரொம்ப லோ பர்சன்டேஜா இருக்காரு, அவருக்கு ஒன்னா கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. தென் மொஹித் சர்மாவுக்கு ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 20வது ஓவர் அவர் தான் போல் பண்ணுவாரு. ஒரே ஓவர்ல 2 விக்கெட் கிடைப்பதற்கான வாய்ப்பு. மீதி இருக்க 3 ஓவர்ல இருந்து 1 விக்கெட் கிடைச்சிட்டா கூட 3 விக்கெட் அப்படிங்கிறது கேப்டனுக்கு ரொம்பவே எலிஜிபிள் தான். ஸோ அவருக்கு வந்து மொஹித் சர்மாவுக்கு ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. நீங்க எனக்கு இப்ப பண்ணக்கூடிய ஒரு ஃபேவர் அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுறது. எனக்கு ஃபேண்டசி விளையாடக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தெரியாது அப்படின்னா சிம்பிள் ஒரே ஒரு லைக் போதும். நீங்க கொடுக்கக்கூடிய லைக் அடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்த்துரும். தேங்க்யூ.